1 கொரிந்தியர் 1:30 சொல்கிறது, அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவராக வந்தார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்லிவன் அப்படின்னா உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக இயேசு வந்தார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமா புதிய ஏற்பாட்டுல வந்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கும்படி இயேசு வந்தார். பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, அக்கிரமத்துல செத்து போய், அப்படின்னா அது செத்து போயிட்டா அவங்களே எதுவும் செஞ்சு கொள்ள முடியாது. செத்த பிரேதத்துக்கு தன்னை பராமரிக்கிறதுக்கோ இல்ல தன்னை அந்த இடத்துல இருந்து தூக்கி நிலைநிறுத்துவதற்கோ அதால முடியாது பாருங்க. அப்படிதான் பாவத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னை மீட்டு கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த மனிதர்களை, அந்த அக்கிரமம் பாவத்துல செத்து போயிருந்தவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பி தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படி, தேவனுடைய ஜீவனை நிரப்பும்படி இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் மீட்கக்கூடியவராக மட்டுமல்ல, உயிர்ப்பிக்க கூடியவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இனி கிறிஸ்துவுக்குள்ள மேன்மை பாராட்டுகிறவர்கள் இதைதான் மேன்மை பாராட்டணும். தேவன் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்து பிறந்த என்னை இன்றைக்கு தேவன் அவருடைய பிள்ளையாக உயிர்ப்பித்திருக்கிறார். சாபத்திலும் பாவத்திலும் இருந்த உங்களை இன்றைக்கு தேவன் அவருடைய ஜீவனின் பிள்ளையாக உயிர்ப்பித்திருக்கிறார். அதை குறித்து தான் நீங்க மேன்மை பாராட்ட வேண்டும். உங்களுடைய பெருமை இயேசுவை குறித்து தான் இருக்கிறது. உங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, உங்களை குறித்து பெருமையா பேசக்கூடாது. இயேசு உங்களுக்காக சுகமாக்குகிறவராக வந்தார் அல்லவா, அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். உங்களை மீட்கக்கூடிய மீட்பின் பலியாக சிலுவையிலே தொங்கினார் அல்லவா, அதை குறித்து பெருமையாக பேசுங்கள். உங்களை அக்கிரமங்களும் பாவங்களும் மறித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அல்லவா, அதை குறித்து மேன்மையாக பேசுங்கள், அதை குறித்து பெருமையாக பேசுங்கள். இன்னைக்கு உலகமே ஒன்ன பெருமையா பேசிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுல போய் காலடி வைத்ததை மனித குலமே பெருமையா நினைக்குது. ஏன்னா மனுஷன் நிலாவுல போய் என்ன செஞ்சுட்டான், காலை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நிலாவுக்கு போய் காலடி வைத்ததை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மனித குலத்துக்கு பெருமை வேறொரு வேற்று கிரகத்துல போய் மனுஷன் காலை வச்சுட்டான்னு சொல்லி. அதை விட ஒரு பெருமையான விஷயம் மனித குலத்துக்கு என்ன தெரியுமா? அந்த வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த தேவன் ஒரு 6 அடி மனிதனாக உங்களுக்காக இந்த பூமியில வந்து மனிதனாக கால் பதித்தார் அல்லவா, அதுதான் மனிதனுக்கு உண்மையான பெருமை. அங்க வீதியில நடந்து கொண்டிருந்தவன், பாவத்தை பாராத அந்த பரிசுத்தர், ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வாசமாயிருந்தாரே, அவர் உங்களுக்காக அதையெல்லாம் விட்டுட்டு இந்த புழுதியில வந்து கால் வைத்தார் அல்லவா, அதுதான் முழு மனித குலத்துக்கும் இன்னைக்கு பெருமை மாத்திரல, உயர்வும் வாழ்வும் வழியும் கொண்டு வந்திருக்கிறது. ரோமர் 6:3 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?